ஹாய் ஐம் ROCKY ராக்கி. நம்மக்கிட்ட மனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மனதோட தன்மைகளை பற்றி சில கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இந்த மனம் அப்படின்றது எப்போவுமே மாறிட்டே இருக்கும். இந்த மாற்றங்களை நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு தாரணை அப்படின்ற ஒரு பயிற்சி பண்ணணும். தாரணை பற்றி நான் முன்னாடி காணொளிகளில் சொல்லியிருக்கிறேன். நிறைய காணொளிகளில் தாரணை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன். அந்த தாரணை அப்படின்றதுக்கு விளக்கங்களும் சொல்லியிருக்கிறேன். ஒரு பொருள் மேலே நம்ம கவனத்தை நம்ம மனசை நிலைநிறுத்துறதுக்கு பேர் தான் தாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. மன ஒருமைப்பாட்டுக்கு தாரணை அப்படின்றது அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். இந்த மனம் அப்படின்றது நமக்கு 5 வெவ்வேறு ரூபங்களில் வெளிப்படுது. அந்த 5 ரூபங்கள் என்ன அப்படின்னா சிப்தம், முதம், விஷேபம், ஏகாக்ரம், நிருத்தம் அப்படின்ற 5 ரூபங்களில் இந்த மனம் அப்படின்றது வெளிப்படுது. இதை 5 யோக பூமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிப்தம், முதம், விஷேபம், ஏகாக்ரம், நிருத்தம் அப்படின்றத 5 யோக பூமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த சிப்தம் அப்படின்ற நிலையில் மனம் எப்படி இருக்குன்னா, இந்த மனதோட கதிர்கள் இருக்குது இல்லையா, அந்த கதிர்கள் ஒரு இடத்துல குவியாது, அப்படியே அந்த பொருள் மேலேருந்து படர்ந்து விழும். நான் சொல்கிறது அப்படியே உங்கள் மனக்கண்ணில் கற்பனை பண்ணுங்கள். அந்த மனம் அப்படின்றதுலேருந்து கதிர்கள் வருது. அந்த கதிர்கள் ஒரு இடத்துல குவியாமல் அப்படியே அந்த பரவும், அந்த பொருள் மேலே பறந்து அந்த கதிர்கள் விழும். இந்த நிலை தான் சிப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குதிக்கும், ஒன்றுலேருந்து மற்ற பொருளுக்கு அது மாறிட்டே இருக்கும். அந்த கதிர்கள் அப்படின்றது ஒரு பொருள்லேருந்து மற்ற பொருளுக்கு மாறிட்டே இருக்கும். இதுதான் சிப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த முதம் அப்படின்ற நிலையில் இந்த மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சோம்பி போயிருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும், எல்லாத்தையும் மறந்து போயிடும், மறதிக்கு உட்பட்டு இருக்கும். இந்த மனம் அப்படின்றது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், சோம்பி போயிருக்கும், மறதி நிலையில் இருக்கும். இந்த நிலையில் இருக்கிறதுக்கு பேர் தான் முதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஷுக்தம் அப்படின்ற நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒருங்கிணைகிற மனம்தான் இந்த விஷிப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயாச்சும் நிலையாக இருக்கும் இந்த மனம், ஆனால் மற்ற வேலையில் சிதறும். எப்பயாவது ஒரு டைம் தான் நமக்கு நிலையாக இருக்கும், ஒரு பொருள் மேலே குவியும், மற்ற டைம் எல்லாம் சிதறி தான் காணப்படும். இந்த நிலைக்கு பேர் தான் விஷிப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏகாக்ரம் அப்படின்ற நிலையில் மனம் அப்படின்றது ஒருமைப்படும். எப்படி ஒருமைப்படும் அப்படின்னா, நீங்கள் மன ஒருமைப்பாட்டு பயிற்சிகளை, ஏதாவது ஒரு பயிற்சியை நீங்கள் செய்யும்போது மனம் ஒருமைப்படுது இல்லையா, அந்த ஒருமைப்படுற நிலை தான் ஏகாக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா பயிற்சியின் மூலமாக மனதை ஒருங்கிணைக்கிற நிலை தான் ஏகாக்ரம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு நிருத்தம் அப்படின்ற ஒரு நிலையில் மனம் வெளிப்படும். அந்த நிருத்தம் அப்படின்ற நிலையில் மனம் அப்படின்றது எப்படி இருக்குன்னா அடங்கியிருக்கும், ரொம்ப அடக்கமான நிலையில், எந்த ஒரு துள்ளலும் இருக்காது. அந்த கதிர்களில் எந்த ஒரு அசைவுகளும் இருக்காது. அப்படியே ஒரே சமநிலையாக, எந்த ஒரு அசைவுகளும் இல்லாமல், எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக ரொம்ப அடங்கிய நிலையில் இருக்கிறது தான் இந்த நிருத்தம் அப்படின்ற நிலை. இப்படி மனம் அப்படின்றது 5 ரூபங்களில் வெளிப்படுது. சிப்தம், முதம், விஷேபம், ஏகாக்ரம், நிருத்தம் அப்படின்ற 5 யோக பூமி ஸ்தானத்தில் 5 வழிகளில் மனம் அப்படின்றது வெளிப்படுது. ஒரு சாதாரண நிலையில் இந்த மனம் அப்படின்றது புறம் நோக்கி பாயக்கூடியது. புறத்தில் எந்த பொருள் இருக்குதோ அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி அந்த மனதோட கதிர்களை குவிக்கிற தன்மை மனசுக்கு உண்டு. இது பகிர்முக விருத்திக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பகிர்முக விருத்தி அப்படின்றது இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கும். மனதோட நிலைகளில் 2 நிலைகளை நம்ம பிரிக்கலாம். அந்தர்முகம், பகிர்முகம் அப்படின்னு 2 வகை இருக்குதுங்க. இதில் அந்தர்முகம் அப்படின்றது உள்நோக்கி பயணப்படுறது. மனம் நம்மளுடைய அகத்தை நோக்கி செயல்பட்டுச்சுன்னா அது அந்தர்முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனம் புறம் நோக்கி நமக்கு வெளியில் இந்த உலகத்தை நோக்கி செயல்பட்டால் அது பகிர்முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் இந்த சாதாரண நிலையில் இந்த மனம் அப்படின்றது பகிர்முகத்தில் தான் இருக்கும், பகிர்முக தன்மையை தான் கொண்டிருக்கும். இப்போ எந்த பொருளை பார்க்குதோ அந்த பொருள் மேலே இந்த மனம் அப்படின்றது ஈர்க்கப்படும். அதை நீங்கள் தடுத்து ஆன்மீக பயிற்சி மூலமாக தியானம் எடுத்துக்கலாம் இல்லையா, ஆன்மீக பயிற்சிகள் மூலமாக, தியானத்தின் மூலமாக, மன ஒருமைப்பாட்டு பயிற்சிகள் மூலமாக இந்த மனம் அப்படின்றது புறநோக்கி செயல்படுறத நீங்கள் தடுக்கணும். அதோட சொந்த இருப்பிடம் அப்படின்றது பிரம்மம்.
நம்ம நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற சுயமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் தான் அதனுடைய சொந்த இடம். அந்த பிரம்மத்தை நோக்கி இந்த மனசை நம்ம பயணப்பட வைக்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை. அது எந்த பயிற்சிகளையும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆன்மீகத்தில் நீங்கள் பக்தி மார்க்கமாக இருக்கலாம், இல்லை கர்ம மார்க்கமாக இருக்கலாம், யோக மார்க்கமாக இருக்கலாம், இல்லை தியான மார்க்கமாக இருக்கலாம். எந்த மார்க்கத்தையாச்சும் நீங்கள் கை கொண்டு இந்த மனசை பிரம்மத்தை நோக்கி பயணப்படுறதுக்கு பழக்கப்படுத்தணும். அதனை நீங்கள் பயணப்பட வைக்கணும். மனிதனோட மனதுக்கு இருக்கிற ஆற்றலுக்கு எல்லையே கிடையாதுங்க. அந்த ஆற்றல் அப்படின்றது அதுக்கு எல்லையே கிடையாது, அதை வரையறுக்கவே முடியாது. எந்த அளவுக்கு உங்களுடைய மனசு ஒருமைப்படுத்தப்படுதோ அந்த அளவுக்கு ஆற்றல் அப்படின்றது அங்கே குவிக்கப்படுது. இப்போ உங்கள் மனசு பல்வேறு பொருட்கள் மேலே நீங்கள் சிதறுண்டு உங்கள் மனக்கதிர்கள் சிதறி கிடக்குது. அதை நீங்கள் ஒருங்கிணைச்சி கடவுளின் பால் நீங்கள் திறப்புறதுக்கு தான் இந்த பிறவியே நீங்கள் எடுத்திருக்கீங்க. அந்த மனக்கதிர்களை உங்கள் மனம் அப்படின்றது ஒரு இடத்துல குவிக்கப்பட்டு அந்த ஒரு இடம் கடவுளாக இருக்கணும். கடவுள் மேலே உங்கள் மனசை செலுத்தி நீங்கள் முக்தி பெறத்துக்கு தான் இந்த பிறவியை எடுத்திருக்கீங்க. ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிறவியில் அது ஒரு முக்கியமான பணி, முக்கியமான கடமை. உங்களுக்கு வாய்க்கப்பட்ட கடமை எதுன்னா உங்களுடைய மனசை கடவுள் மேலே செலுத்தி நீங்கள் வீடு பேறு அடையணும். இதுதான் உங்களுடைய கடமை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம், குழந்தைங்க, செல்வம், பதவி, பேர், புகழ், உங்களுடைய சக்தி, இதில் இருக்கிற உங்கள் மோகத்தின் காரணமாக நீங்கள் உங்கள் கடமையை மறந்துட்டு இங்கே செயல்படுறீங்க. ஆனால் உங்கள் கடமை அப்படின்றது மனசை ஒருங்கிணைச்சி கடவுள் மேலே செலுத்தி நீங்கள் வீடு பேறு அடையணும், முக்தி அடையணும், பிறவா நிலைக்கு நீங்கள் போகணும். அந்த கடமையை மறந்துட்டு இங்கே உலக வாழ்க்கையில் நீங்கள் சிக்கிட்டு தவிக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த மனசோட ஆற்றல் அப்படின்றத புரிஞ்சு அந்த மனசை எப்படி செலுத்தணும், எப்படி செலுத்தினா நம்ம முக்தி பேருக்கு போக முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மனசை பாதரசத்தோட ஒப்பிடலாம். ஏன்னா அதனுடைய கதிர்கள் பல பொருள் மேலே பரவுது. இந்த மனசை குரங்கோட ஒப்பிடலாம். ஏன்னா அது ஒரு பொருள்லேருந்து மற்ற பொருளுக்கு தாவிட்டே இருக்குது. இந்த மனசை நகர்ற காத்தோட ஒப்பிடலாம். ஏன்னா அது எப்போவுமே சஞ்சலத்திலேயே இருக்குது. இந்த மனசை மதம் பிடிச்சி யானையோட ஒப்பிடலாம். ஏன்னா அது காமம் அப்படின்ற மயக்கத்தில் எந்நேரமும் கிடக்குது. மனசை ஒரு பெரும் பறவை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பறவை அப்படின்றது ஒரு கிளையிலேருந்து மற்ற கிளைக்கு, ஒரு மரத்துலேருந்து மற்ற மரத்துக்கு அது பறவை தாவிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த மனசு அப்படின்றது ஒரு பொருள்லேருந்து மற்ற பொருளுக்கு அது தாவிட்டே இருக்குது. ஒரு பொருள் மேலே நிலையாக இருக்கிறதே இல்லை. இந்த மனசை ஒருமைப்படுத்துறது எப்படி, இந்த மனசோட அந்தர்முக ஆற்றலை வெளிக்கொணர்றது எப்படி அப்படின்றது நமக்கு ராஜயோகம் சொல்லித்தருது. புலன்வழி ஆசைக்கு எதிராக இருக்கிறது மன ஒருமைப்பாடு. கவலைக்கும் படபடப்புக்கும் எதிராக இருக்கிறது ஆனந்தம். இப்போ குழப்பத்துக்கு எதிராக இருக்கிறது ஆழ்ந்த சிந்தனை. மயக்கத்துக்கு எதிராக இருக்கிறது கூரிய சிந்தனை. பொறாமைக்கு எதிராக இருக்கிறது உற்சாகம். இப்படி இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது. இப்போ இந்த ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிற இந்த சுழலில் நீங்கள் சிக்கக்கூடாது அப்படின்னா உங்களுடைய மனம் அப்படின்றது ஒருமைப்பட்டு இருக்கணும். உங்களுடைய மனசில் எழற அனைத்து எண்ணங்களும் எப்போ அழியுதோ அப்போ தான் இந்த சுழற்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஒருத்தன் ஒரு சமயத்தில் ஒரு உண்மையை குறித்து தான் அவனுடைய மனசை நினைக்கணும். ஒரு உண்மை மேலே தான் அவனுடைய மனசு ஒருமுகப்படணும். இப்படி நீங்கள் இடைவிடாமல் ஒரு சமயத்தில் ஒரு உண்மை மேலே உங்களுடைய மனசை செலுத்தி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது அந்த மனம் அப்படின்றது சீக்கிரமாக ஒருநிலைப்படும். அத்தனை எண்ணங்களும் உங்களுடைய மனசில் எழுற அத்தனை எண்ணங்களும் அது இல்லாமல் போயிடும், அது காணாமல் போயிடும். ஸோ இப்படி காணாமல் போகும்போது நான் சொல்ல இந்த முரண்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த முரண்கள்லேருந்து நீங்கள் சிக்க மாட்டீங்க. இது முரண்கள் அப்படின்றதோட நான் முன்னாடி இருமைகள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த உலக இருமைகள் அப்படின்னு இருக்குது இல்லையா, மாயையோட குழந்தைகள் இருமைகள் இருக்குது இல்லையா, அந்த இருமைகளில் நீங்கள் சிக்க மாட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு மன ஒருமைப்பாடு அப்படின்றது அவசியம். மன ஒருமைப்பாடு பயிற்சி அப்படின்றது அவசியம். உங்களுடைய மனம் அப்படின்றது நேரடியாவோ இல்லைன்னா மறைமுகமாகவோ சில பிடிச்சமான பொருள்கள் மேலே இல்லைன்னா பிடிச்சமான எண்ணங்கள் மேலே ஒரு பற்று கொண்டு இங்கே செயல்பட்டு இருக்குது. இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய எல்லாமே கொடுக்கறது எது தெரியுமா? அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மன ஒருமைப்பாடும் உங்களுடைய கவனமும் தான் அது உங்களுக்கு கொடுக்குது. இதை உங்களுக்கு எளிமையாக சொல்லணுன்னா, நீங்கள் காஷ்மீரில் இருந்தாலும் சரி, இல்லை கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, இல்லை அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இல்லை அமேசான் காடுகளில் இருந்தாலும் சரி, பசிபிக் பெருங்கடலில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளை பார்த்து நீங்கள் ரசிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகள் உங்களுக்கு பெருமிப்பை கொடுக்குது, உங்களுக்கு சிலிர்ப்புகளை ஏற்படுத்துது,
பயங்கர ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். அதன் மூலமா உங்களுடைய மனசுல பெருமகிழ்ச்சி உண்டாக்குது அந்த இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிக்கிறது மூலமா. இப்ப இந்த டைம்ல ஊர்ல ஒரு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்த உங்களுடைய பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற ஒரு செய்தி வருது உங்களுக்கு. அப்போ வந்து உங்களுடைய மனசு வந்து எந்த நிலையில் இருக்கும்? உடனே கவலைக்குள்ள ஆயிரும், உடனே சோகம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே நிரம்பிடும். அப்போ அங்கே அந்த இயற்கை காட்சி பார்த்து அதுக்கு முன்னாடி செகண்ட் வரைக்கும் அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகள் அப்படின்றது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு, மகிழ்ச்சியை கொடுத்துச்சு, ஆனந்தத்தை கொடுத்துச்சு, ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஆனால் அந்த செய்தி வந்த உடனே உங்களுடைய மனசு வந்து சுவாகத்துக்குள்ளாயிருது, ரைட்டுங்களா? வாடி போயிடுது, வருத்தப்படுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த இயற்கை வந்து உங்களுக்கு அந்த கொடுத்துச்சா, அந்த சந்தோஷத்தை கொடுத்துச்சா, இல்லை உங்களுடைய மனமும் உங்களுடைய கவனமும் கொடுத்துச்சா? இந்த செய்தி வந்த உடனே உங்களுடைய மன ஒருமைப்பாடும் உங்களுடைய கவனமும் அந்த இடத்துலேருந்து செதறின வரைக்கும் அந்த இயற்கை வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கல, அந்த இயற்கை ஒரு அழகாக தெரியல. ஸோ அந்த இயற்கையை அழகாக காட்டிட்டு இருந்தது எதுன்னா உங்களுடைய மன ஒருமைப்பாடும் உங்களுடைய கவனமும் தான், ரைட்டுங்களா? இப்போ அந்த மன ஒருமைப்பாடும் அந்த கவனமும் உங்களுடைய மகன் இறந்தாங்க இல்லையா, அந்த செய்தி மேலே குவியும் போது அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்குது, வருத்தமாக அது மாறுது. ஸோ இங்கே புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய வருத்தமும் சரி உங்களுடைய சந்தோஷமும் சரி உங்களுக்கு எது கொடுக்குது அப்படின்னா மன ஒருமைப்பாடும் அப்படின்றதும் உங்களுடைய கவனம் அப்படின்றதும் ஒன்றா சேரும்போது உங்களுக்கு அந்த நிகழ்வுகளை நிகழ்த்துது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இந்த மன ஒருமைப்பாடும் உங்களுடைய இந்த கவனத்தையும் வச்சு நீங்கள் கடவுளையே நீங்கள் பார்க்கலாம். இதை தான் தியான பிந்து உபனிஷன் அப்படின்ற ஒரு நூலில் ஒரு செய்தியாக சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய ஆத்மாவை கீழே அரணிக்கட்டையாக வச்சுக்கின்னு உங்களுடைய பிரணவத்தை மேலே இருக்கிற அரணிக்கட்டையாக வச்சுக்கின்னு தியானம் அப்படின்ற கடைதல் மூலமாக ஒருத்தன் கடவுளை காணணும் அப்படின்னு தியான பிந்து உபனிஷம் அப்படின்ற ஒரு நூலில் ஒரு செய்தியாக சொல்லப்பட்டிருக்கும். ஸோ தியானத்தை நீங்கள் கை கொண்டு உங்களுடைய மன ஒருமைப்பாடையும் உங்களுடைய கவனத்தையும் ஒருங்கிணைச்சு நீங்கள் கடவுள் மேலே செலுத்தி கடவுளையே பார்க்க வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்கறது மன ஒருமைப்பாடு கவனமும் தான். நான் முன்ன சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெளிவாக நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு எது கொடுக்குது? ஒரு சோகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் இல்லை பிற உணர்ச்சிகளையும் எது கொடுக்குதுன்னா உங்களுடைய ஒருமைப்பாடு தான், உங்களுடைய மன ஒருமைப்பாடு தான், உங்களுடைய மன கவனம் தான் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றது உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிடும். நீங்கள் மன ஒருமைப்பாடு இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டு கூட உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் மன ஒருமைப்பாடு இல்லாமல் நீங்கள் வந்து உடலுறவு கொண்டா கூட அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாதுங்க. சிற்றின்பமாக இருந்தாலும் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாதுங்க. இங்கே மன ஒருமைப்பாடு கவனம் இருந்தால் தான் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாப்பாட்டில் ருசி காண்றதா இருந்தாலும், ஒரு காட்சியில் வந்து சந்தோஷப்படுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆசையால் உடலுறவு கொள்றதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு காமெடி நீங்கள் ஒரு நகைச்சுவை காட்சி நீங்கள் பார்க்குறீங்க, தொலைக்காட்சியில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த நகைச்சுவை காட்சி மேலே கவனம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிரிப்பு கூட வரும், ரைட்டுங்களா? அந்த கவனமும் மன ஒருமைப்பாடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அத்தனை உணர்வுகளும் அள்ளி கொடுக்கும். அவ்வளோ வலிமை வாய்ந்தது இந்த மன ஒருமைப்பாடும் கவனமும் அப்படின்றது. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா கடவுளை கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு தியான பிந்து உபநிஷத்து சொல்லுது. அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை, நீங்கள் இதில் பிழையே கண்டுபிடிக்க முடியாது. அந்த நூல் வந்து கரெக்டான விஷயத்த சொல்லுது. அந்த மன ஒருமைப்பாட்டுக்கு அது என்ன வழியை காட்டுதுன்னா தியானம் அப்படின்ற ஒரு முறையை வழியை காட்டுது. அந்த தியானத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா மன ஒருமைப்பாடு உங்களுக்கு வந்துடும், கவனம் வந்துடும். இதை ரெண்டும் சேர்த்து நீங்கள் கடவுளை பார்த்துடலாண்டா அப்படின்னு அந்த தியான பிந்து உபநிஷம் சொல்லுது. ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சமான கடவுளோட படத்தை உங்களுக்கு முன்னாடி வைங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் அமருங்க, அதை ஒத்து உங்களோட கண்ணுலேருந்து தண்ணி வர வரைக்கும் அதை ஒத்து பாருங்க. அதனுடைய அந்த கடவுளோட முடி, அந்த கடவுளோட உருவம், கண், மூக்கு, காது, உடலோட பிற அங்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒத்து கவனித்து அந்த முகத்திலிருந்து ஒரு ஒளிவட்டம் வந்து உங்களை நோக்கி பாயிற மாதிரி நீங்கள் உருவகப்படுத்தி நீங்கள் அது மேலே கவனத்தை வச்சு மனசை வந்து அதில் லைக்க செஞ்சிங்கன்னா வச்சுங்க, அந்த மனம் அப்படின்றது ஈஸியாக ஒருமைப்படும். இப்போ அதை நீங்கள் பார்க்குறீங்க, கண்ணில் தண்ணி வர வரைக்கும் அதை அந்த படத்தை வந்து ஒத்து பார்த்துட்டு அப்படியே கண்களை மூடி அங்கே வெளியில் பார்த்து தான் உங்களுக்கு உள்ளே வந்து கொண்டு வாங்க. இது ஒரு எளிமையான மன ஒருமைப்பாட்டு பயிற்சி. இதன் மூலமாகவே உங்களுடைய மனசை வந்து நீங்கள் ஒருங்கிணைக்கலாம். ஏன்னா மனம் அப்படின்றது எப்போவுமே உங்களுக்கு வெளியில் இருக்கிற பொருள் மேலே ஈஸியாக நீங்கள் வந்து ஒருநிலைப்படுத்திடலாம். உங்களுக்கு உள்ளே வந்து கற்பனையாக ஒரு பொருள் மேலே ஒருநிலைப்படுத்தணும்னா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வெளியில் இருக்கிற ஒரு பொருள் மேலே வந்து ஈஸியாக உங்களால் வந்து கவனத்தை ஒருநிலைப்படுத்த முடியும். ஏன்னா மனசு அப்படின்றது இயற்கையாகவே வெளியில் நோக்கி தான் பாயக்கூடிய இயல்பு இருக்குது அதுக்கு.
ரைட்டுங்களா? உங்களுடைய மனசை ஆன்மாவில் நிறுத்துங்க. ஒரு தூய அறிவு சொரூபமாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜோதி மேலே உங்களுடைய மனசை வந்து லைக்கு செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் பிரம்மனில் உறுதியாக இருங்க. அப்படி இருந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து பிரம்மஸ்தராக மாற்றப்படுவீங்க. இந்த பிரபஞ்சத்தாலேயே நீங்கள் வந்து பிரம்மஸ்தராக நீங்கள் மாற்றப்படுவீங்க. மன ஒருமைப்பாட்டுக்கான பயிற்சி பண்ணுங்க. உங்களுடைய மனசை ஒரு பொருள் மேலே இல்லைன்னா ஒரு எண்ணத்து மேலே நிலைநிறுத்துங்க. உங்களுடைய மனசு எப்பவுமே உங்களுடைய லட்சியத்தை தாண்டி வெளியே போகக்கூடாது. அப்படி போனாலுமே உடனே உங்களுடைய லட்சியத்துக்கு உங்களுடைய மனசை கொண்டு வாங்க. உங்களுடைய மனசில் நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் வந்து ஒரு வடிவமாக மாறும். அதை நீங்கள் எப்போவுமே அனுமதிக்கக்கூடாது. ஆராய்ச்சி மூலமாக உங்களுடைய மனசை எப்போவுமே கவனமாக கண்காணிச்சிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனியாக வாழுங்க. அது உங்களுடைய அகத்தின் மூலமாகவும் சரி, உங்களுடைய புறத்துலேயும் சரி, முடிஞ்ச அளவுக்கு தனிமையாக வாழ முயற்சி பண்ணுங்கள். கூட்டத்தை வந்து தவிர்க்க பாருங்கள். பிறர் கூட்டெலாம் சேர வேணாம். நண்பர்கள் அப்படின்னு வெட்டியாக போய் சேர்ந்துட்டுலாம் இருக்க வேணாம். அது வந்து உங்களுடைய மன ஒருமைப்பாட்டுக்கு அது கேடு விளைவிக்கும். அதனால் பிறர் கூட்டெலாம் சேர்றத வந்து தவிர்த்துருங்க. இது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வீணான எண்ணங்கள், வீணான கவலைகள், வீணான கற்பனை, அதுக்கப்புறம் வீண் பயம், இதெல்லாம் உங்களுடைய சக்தியை வந்து விரயமாக்கும். இதுக்கு நீங்கள் வந்து அனுமதிக்கக்கூடாது. தொடர்ந்து மன ஒருமைப்பாட்டை பயிற்சி பண்ணுங்கள். உங்களுடைய மனசு வந்து ஒரு வடிவத்தில் அல்லது ஒரு எண்ணத்தில் அரை மணி நேரம் வந்து இருக்கணும். அப்படி நீங்கள் உங்களுடைய மனசை முதல்ல நீங்கள் பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் அதனுடைய நேரத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஒரு பொருள் மேலே ஒரு எண்ணத்து மேலே முதல்ல 30 நிமிடங்கள் இருக்கணும். அந்த 30 நிமிடங்கள் இருக்கிறதுக்கான பயிற்சியை பண்ணுங்கள். அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து 1 மணி நேரமாக மாற்றலாம். அதுக்கப்புறம் அது 2 மணி நேரம் மாற்றலாம். அது 4 மணி நேரமாக மாற்றலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மணித்துளிகளை வந்து அதிகரிச்சுக்கலாம். முதல்ல உங்களுக்கு 30 நிமிஷத்துக்கான மன ஒருமைப்பாடு தேவை. அதுக்கான பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டே ஆகணும். தியானம் பண்ணுறவங்க உங்களுடைய மனசோட எப்போவுமே நீங்கள் சண்டை பிடிக்கக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய தப்பு. புதுசாக தியானம் பண்ணுறவங்க இந்த தப்பை செய்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன ஏற்படுதுன்னா, சீக்கிரமாக சோர்வடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தலைவலி ஏற்படுது. அப்புறம் தியானத்தப்போ அடிக்கடி வந்து சிறுநீர் கழிக்கிற மாதிரியான சூழல்கள் உருவாகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இவங்க மனசோட சண்டை பிடிக்கிறது காரணமாக முதுகெலும்பு பகுதியில் ஒரு சின்ன எரிச்சல் மாதிரி ஏற்படும். இது வந்து ஒரு பிரச்சனையாக கூட அவங்களுக்கு பின்னாடி அமையலாம். அதனால் மனசோட எப்பயுமே சண்டை பிடிக்கக்கூடாது. நீங்கள் அதிகாலையில் 4 மணிக்கு எழுங்க. பத்மாசனம், சித்தாசனம், சுகாசனம், ஸ்வஸ்திகாசனம், நீங்கள் எதெல்லாம் சௌகரியமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதில் வந்து நீங்கள் உட்காருங்க. உங்களுடைய தலை, கழுத்து, உடம்பு இதை 3ஐயும் நேர்கோட்டில் வையுங்க. உங்களுடைய தசையை தளர விடுங்க, நரம்புகளை தளர விடுங்க, மூளையை தளர விடுங்க. அலைப்பாயிர உங்களுடைய மனசை அமைதிப்படுத்துங்க. மனசோட சண்டை பிடிக்காதீங்க. அதை எவ்வளவு அமைதியாக வச்சுக்க முடியுமோ, எவ்வளவு தளர்வாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. இப்படிலாம் செஞ்சு இந்த பயிற்சி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மனசை வந்து உங்களுக்கு இணங்க வச்சு உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வேலை செய்ய வைக்கலாம். அது உங்களுக்கு கீழே செயல்படுறது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு விருப்பமானது எல்லாமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக மாறலாம். ஒரு கவனம், அதாவது ஒரு கவனம் இருக்கிறது மூலமாக மிகப்பெரிய நீங்கள் அறிவேலையாகலாம். உங்களுக்கு எதுவுமே மறந்து போகாது. எக்கச்சக்கமான ஞாபக சக்தி இருக்கும். இதெல்லாம் உங்ககிட்ட உங்களுடைய மனம் வந்து கொண்டு வந்து சேர்க்கும். எப்போ மனம் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்யும் போது இதெல்லாம் உங்களுக்கு லாபகமாக கிடைக்கும், சாதாரணமாக கிடைக்கும். இதே ஒரு பயிற்சி பெற்ற ஒரு யோகி இருக்கான்னா அவங்களுடைய விஷயமே வேற. அவங்க வந்து தியானத்துக்கு உட்கார்ந்தாங்கன்னா அவங்கள பிரத்யாகாரம் எங்கே முடியுது, தாரணை எங்கே தொடங்குது, தாரணை எங்கே முடியுது, தியானம் எங்கே தொடங்குது, தியானம் எங்கே முடியுது, சமாதி எங்கே தொடங்குது அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க ஆசனத்தில் உட்கார்ந்த உடனே மின்னல் வேகத்தில் இந்த நிலையெல்லாம் அப்படியே ஒரே போல அது நடந்துடும். டக்கு 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 டக்குன்னு நடந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க சமாதிக்குள்ளே பூந்துருவாங்க அவங்க. இதே ஆரம்ப பயிற்சியாளர் இருக்கிறாங்க இல்லையா, தியானம் செய்யும்போது இது வந்து மெதுவாக நடக்கும். முதல்ல பிரத்யாகாரம் நடக்கும், அதுக்கப்புறம் தாரணை தொடங்கும், அதுக்கப்புறம் மெதுவாக தியானம் அப்படின்றது ஆரம்பமாகும். அந்த தியானத்துக்குள்ளேருந்து நீங்கள் சமாதிக்கு உள்ள புகுந்து அந்த சமாதின்றது கை கொடும். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். இது முதல்ல ஆரம்ப பயிற்சியாளருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் மெதுவாக இப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, அது அவங்க பொறுமை இழந்து போயிடுறாங்க.
சோர்வடைஞ்சிடுறாங்க. அதனால் என்ன பண்ணால் டக்குன்னு வந்து எழுந்துடுறாங்க. என்னடா அது கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுந்துடுறாங்க. அப்படி எழுறது மூலமாக அவங்களுடைய முயற்சி வந்து தோல்வியில் முடிஞ்சிருது. சரி, நீங்கள் பொறுமையாக முதல்ல ஆரம்பத்தில் வந்து பயிற்சி பண்ணுறவங்க, தியான பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா பொறுமையாக செய்யணும், பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சமாதி கை கூடும். ஒரு எளிமையான ரொம்ப சத்துள்ள அந்த உணவை எடுத்துக்கிட்டு நீங்கள் பொறுமையாக பயிற்சி பண்ணுறது மூலமாக சமாதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் ஒரு யோகிங்க, பயிற்சி பண்ண யோகிங்க, அனுபவம் பெற்ற யோகிங்க வந்து டக்குன்னு உட்காந்த உடனே அவங்க தியானத்தில் புகுந்து அமைதி அடைஞ்சு அவங்க சமாதி நிலைக்குள்ளே போக முடியும். ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் பயிற்சி பண்ணுறவங்களால போக முடியாது. அதனால் பொறுமை வேணும். பல ஸ்டேஜஸை நீங்கள் கடக்கணும். கடந்த பின்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நீங்கள் சமாதிக்குள்ளே போக முடியும். அதுக்குள்ளே நீங்கள் இழந்துடக்கூடாது. அதுக்குள்ளே நீங்கள் சோர்வடைஞ்சு பொறுமை எழுந்துட்டிங்கன்னா, கண்ணை திறந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுடைய முயற்சி தோல்வியில் தானே முடியும். அதனால் பொறுமையாக செய்யுங்க. நல்ல ஆகாரத்தை எடுத்துக்கங்க. சத்வகுண ஆதாரங்களை, சத்வகுண உணவுப் பொருள்களை எடுத்துக்கங்க. ரஜஸையும் தமசையும் நமக்கு கொடுக்குற உணவுப் பொருள்லாம் எடுத்துக்காம சத்வகுணம் நிறைஞ்ச சாத்வீக உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக இந்த தியானத்தில் சமாதி நிலையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன் நான் வந்து அந்த உணவுகளை தவிர்க்க சொல்கிறேன்னா, இது வந்து உங்களுக்கு அது உள்ளுக்குள்ளார உங்களுக்கு தெரியாது. அது என்ன பண்ண போகுது, அந்த சாப்பாடு என்ன பண்ண போகுது நம்மள அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அது வந்து வேலை செய்யும் போது அது வேறு விதமாக உங்களுடைய மன ஒருமைப்பாட்டு அது கெடுக்கிற மாதிரியான ஒரு சூழலை கூட தள்ளலாம். அதனால் சாத்விக உணவை எடுத்துக்கிட்டு பொறுமையாக நீங்கள் முயற்சி பண்ணும்போது சமாதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போது ஒரு பயிற்சி பெற்ற ஒரு வில்லாளன்கிறான்னு வச்சுக்கலாம். அந்த வில்லாளன் வந்து ஒரு பறவையை குறி வைக்கணும். அந்த பறவையை குறி வைக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா, ஃபஸ்ட்டு அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத கண்ணால் பார்த்து அளந்துக்குவான். வில்லு, அம்பு, அந்த நாணு அப்படின்றத எப்படி பிடிக்கணும் அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும். எந்த நிலையில் நிற்கணும், எப்படி எந்த விரல்களில் அந்த அம்பையும் நாணையும் பிடிக்கணும், எந்த நிலையில் வந்து இழுக்கணும், இழுத்து அந்த பறவையை துளைக்கணும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். இதெல்லாம் உறுதி செஞ்ச பின்னாடி அவனை வந்து என்ன பண்ணுவான்னா, எப்போ வேட்டையாட போனாலுமே அந்த ப்ராசஸை டக்குன்னு ஒவ்வொன்றா செஞ்சு வேட்டையில் ஒரு சிறந்தவனா, கை தேர்ந்தவனா இருப்பான். அதே போல தான் ஒரு சாதகன் அப்படின்றவனும். இந்த உணவு விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த உணவு விஷயத்துலையும் நீங்கள் இப்படி கவனம் வச்சு சில வகுக்கணும். உங்களுக்குள்ள ஒரு கோட்பாடு, அந்த வில்லாளன் மாதிரி அளவு, அந்த வில்லு, நாணு, எந்த விரல் எவ்வளோ தூரம் இழுக்கணும், எந்த ஷேப்பில் நிற்கணும் அப்படின்ட்டு நின்று அந்த பறவை குறி வச்சு தாக்குறான் இல்லையா, அதே மாதிரி சமாதி நீங்கள் அடையணும். எந்த மாதிரியான உணவை நாம் சாப்பிட்ணும், எந்த மாதிரியான ஒரு வீட்டில் வசிக்கணும், எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை வாழணும், எந்த வேலையில் நான் தியானம் பண்ணணும், அந்த தியானத்தை எந்த முறையில் பண்ணணும், அந்த எந்த முறையில் பண்ணால் சமாதின்றது அடையணும் அப்படின்னு ஒரு சாதகன் வந்து உறுதி செய்யணும். ஒரு கோட்பாடை வகுக்கணும், ஒரு வரையறைகளை வகுக்கணும். அப்படி வகுத்து கரெக்டாக குறிப்பாத்து அடிக்கணும். அடித்தா நம்ம தியானத்தை சமாதி நிலையை அடையலாம். தியானத்தில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. ஒரு அடையோகிக்கிறன்னா அந்த அடையோகி என்ன பண்ணுவான்னா, பிராணாயாமத்து மூலமாக தன்னுடைய சுவாசத்தை அடக்கி மனசை ஒருநிலைப்படுத்த முயற்சி பண்ணுறான். அதே சமயம் ஒரு ராஜயோகிக்கிறான்னா அந்த ராஜயோகி சித்த விருத்தி நிரோதம் அப்படின்ற மன அலைவுகளை கட்டுப்படுத்துறது மூலமாக தன்னுடைய மனசை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறான். சுவாச கட்டுப்பாடை பற்றி அவனுக்கு எந்த ஒரு கவனமும் இல்லை. அவனுடைய மனசு அப்படின்றது அடங்கும் போது தானாக அவனுடைய சுவாசமும் கட்டுப்பட்டும். இப்போ ஹடயோகம் அப்படின்றதும் ராஜயோகம் அப்படின்றதும் ஒன்றுக்கு ஒன்று வந்து அந்த ஹடயோகம்ன்றது ராஜயோகத்தோட ஒரு கிளை யோகம் தான். ஸோ அப்போ அந்த சுவாசம் இருக்குது இல்லையா, அந்த சுவாசத்தை நீங்கள் கட்டுப்படுத்துறது மூலமாக உங்களுடைய மனசை கட்டுப்படுத்தலாம். உங்களுடைய மனசை கட்டுப்படுத்துறது மூலமாகவும் உங்களுடைய சுவாசம் கட்டுப்படும். ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஏன்னா நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, தியானத்தில் முக்கியமாக நம்ம உட்காந்து தியானம் பண்ணும்போது நம்மளுடைய சுவாசத்தை வந்து கவனிக்கணும். நம்ம மனசு வந்து நம்ம புருவ மத்தியை கவனிப்போம். புருவ மத்தியை நீங்கள் கவனிக்க முடியல, அலைப்பாஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா அது எப்படி மறுபடியும் நீங்கள் கொண்டு வரலாம், நீங்கள் வந்து உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தலாம் அப்படின்னா உங்களுடைய சுவாசத்தை வந்து இது பண்ணலாம், சுவாசத்தை கவனிக்கலாம். உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் கவனிக்கிறது மூலமாக அந்த சுவாசம் மேலே போயிட்டு கீழே வருது இல்லையா, அதை நீங்கள் கவனிக்கிறது மூலமாக உங்களுடைய மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒருமுகப்படுத்த முடியும். அந்த சுவாசத்தோட சுவாசம் உள்ள போது வெளியே வருது. அதுக்கு அந்த வெளியே போயிட்டு உள்ளே வரத்துக்கும் அந்த கீழே இருக்குது இல்லையா ஒரு கேப்பு, ஒரு இடைவெளி, அந்த கீழே இருக்கிற இடைவெளியை நீங்கள் கவனிக்கிறது மூலமாக உங்களுடைய மனசை வந்து கட்டுப்பற்றும்.
ஸோ இதை தான் இங்கே ஹடயோகியும் ராஜயோகியும் பண்ணுறாங்க. இது ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஹடயோகின்றவன் என்ன பண்ணுறான்னா சுவாசத்தை கட்டுப்படுத்துகிறான், அதன் மூலமாக மனசை வந்து கட்டுப்படுத்துகிறான். அதே போல் ராஜயோகின்றவன் மனசை அலைப்பாயத்தை கட்டுப்படுத்துகிறான், அதனால சுவாசத்தை கட்டுப்படுத்துகிறான். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். ஸோ இதை ஏன் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன்னா அதை புரிஞ்சுக்கோங்க. ஒன்று, உங்களுடைய மனசை கட்டுப்படுத்தலாம், ரைட்டுங்களா? உங்களுடைய மனசை கட்டுப்படுத்த முடியலைன்னா, சில பேர் தியானத்தில் உட்காந்து மனசை அலைப்பாஞ்சிட்டே இருக்குது, ஒன்றும் கட்டுப்படுத்தவே முடியலையே, எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நீங்கள் முழிக்க தேவையில்லை. தியானத்தில் நீங்கள் உங்களுடைய மனசு கட்டுப்படலைன்னா உங்களுடைய சுவாசத்தை ஒரு 7 சுவாசத்தை நீங்கள் கவனிங்க போதும், உங்களுடைய மனசு உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். உங்களுடைய மனசோட சத்வத்தை மூடி இருக்கிற அந்த ரஜஸையும் தமசையும் பிரணாயாமம் பண்ணுறது மூலமாகவும், ஜபம் பண்ணுறது மூலமாகவும், விசாரணை பண்ணுறது மூலமாகவும், பக்தியால் நீங்கள் நிறைஞ்சிருக்கிறது மூலமாகவும் நீக்கணும். ரஜஸையும் தமசையும் உங்ககிட்ட அண்டவே விடக்கூடாது. சத்வம் அப்படின்ற குணம் மட்டும்தான் உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கணும். அதுக்கு பின்னாடி உங்களுடைய மனசுன்றது ஒருமைப்பாட்டுக்கு தகுதி உடையதாக மாறிடும். நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய மனசு எப்போவுமே சமநிலையில் ஒருமைப்பாட்டோடு இருந்துச்சுன்னா நீங்கள் யோகத்தில் முன்னேறுவீங்க. உங்ககிட்ட சத்துவம் வந்து அதிகரிக்கும். உங்ககிட்ட எப்போ சத்வகுணம் அப்படின்றது அதிகரிக்குதோ அப்போ உங்களுடைய மனசுன்றது தானாக வந்து ஒருமைப்பாட்டுக்கு தயாராகிரும். அதுவே ஒருமைப்பாட்டுக்கு உங்களை வந்து ஒருமைப்பாட்டை நோக்கி அழைச்சிட்டு போகும். அந்த சத்வகுணமே. ரஜஸும் தமசும் தான் உங்களை அலைக்கழிக்குது. உங்களுடைய மனசோட கதிர்கள் வந்து பரவ செய்யுது, ஒரு இடத்துல குவிக்க விடாமல் அது பரவ செய்யுது. ரஜஸையும் தமசையும் நீங்கள் எப்போ வந்து குறைச்சி சத்வகுணத்தால் உங்களை நிரப்புறீங்களோ அப்போ உங்ககிட்ட மன ஒருமைப்பாடுன்றது அதிகமாகும். மன ஒருமைப்பாடுன்றது அதிகமாயிருச்சுன்னா நீங்கள் நினச்ச இதையெல்லாம் பெற முடியுங்க. எல்லாமே மன ஒருமைப்பாடும் கவனம் தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மன ஒருமைப்பாடும் கவனம் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் இங்கே அள்ளி கொடுக்குது. நீங்கள் இப்போ எதுலேயுமே இந்த உலக வாழ்க்கையில் கூடமே நீங்கள் ஏதாவது நீங்கள் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாலும், ஒரு அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்பட்டாலும், ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், எந்த செயலில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னாலும் அங்கே மன ஒருமைப்பாடும் அந்த கவனமும் ஒன்று சேரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துருதுங்க. உங்களுக்கு ஏற்படுற, நான் சுருக்கமாக சொல்கிறேனே, உங்களுக்கு ஏற்படுற தவறுகள் எல்லாமே எதன் மூலமாக ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கவனம் இல்லாததுனால தான், மன ஒருமைப்பட்டு இல்லாததுனால தான், மனதோட கதிர்கள் வந்து எல்லாத்து மேலேயும் பரவி குவிக்கப்படுறதுனால, அப்படி பரவி சிதறி கிடக்கிறது மூலமாக தான் உங்களுக்கு எல்லா தப்பும் நடக்குது. ஒரு வண்டியில் போய் நிற்கிறீங்க, ஆக்சிடென்ட் ஏன் ஆகுது? கவனம் இல்லாததுனால தானே, கவனம் குவிக்கப்படாததுனால தானே. டிரைவிங்கில் கவனம் இல்லை. நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கால் இடிச்சிருது. அந்த கால் இடிச்சதுக்கான காரணம் என்ன? கீழே என்ன அப்படின்றது நீங்கள் கவனம் இல்லாத போனதுனால தானே. கவனம் வந்து வேறு எங்கே சிதறி கிடக்கிறதுனால தானே. நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க, திடீர்னு எழுதிட்டு இருக்கும்போது ஒரு 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 புத்தகத்தில் ஒரு பத்தியை பார்த்து எழுதுறீங்க. நீங்கள் வந்து திடீர்னு மேலே இருக்கிற லைனவே கீழே எழுதிடுறீங்க. நீங்கள் எழுதும்போது எழுதுறீங்க, அல்லது கீழே இருக்கிற லைனை வந்து நீங்கள் மேலே எழுதிடுறீங்க. அது எதனால் நடந்துச்சு? கவனம் இல்லாததுனால தானே. உங்களுடைய கவனம் வந்து உங்களுடைய மனசோட கதிர்கள் வந்து சதறி கிடக்கிறதுனால தானே இதெல்லாம் நடக்குது. நீங்கள் வந்து காய்கறி வெட்டிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கை வந்து வெட்டப்படுது. எதனால் வெட்டப்பட்டுச்சு? ஏன்னா காய்கறி வெட்டுறதுல உங்களுடைய மனம் வந்து குவிக்கப்படாததுனால, உங்களுடைய கவனம் வந்து குவிக்கப்படாததுனால, உலக பொருள் மேலே வேற ஒரு எண்ணத்தில் உங்களுடைய மனதோட கதிர்கள் சதறி கிடக்கிறதுனால தானே அந்த கை அப்படின்றது வெட்டப்பட்டுச்சு. ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணி கொண்டு போகிறீங்க, அந்த பாத்திரம் கை தவறி கீழே விழுது. ஏன் கை தவறி கீழே விழுந்துச்சு? ஏன்னா அந்த பாத்திரத்து மேலே உங்களுடைய கவனம் குவிக்கப்படாததுனால, உங்களுடைய மனம் வந்து ஒருமைப்படாததுனால தானே. ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னா அது அங்கே வந்து உங்களுடைய மன ஒருமைப்பாடு தவறிடுச்சு, உங்களுடைய கவனம் வந்து அங்கே குவிக்கப்படாமல் போயிடுச்சு. அதுதான் காரணம். உங்களுக்கு ஒன்று சக்ஸஸாக முடியுது, நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்க, பயங்கரமாக நீங்கள் எல்லா இதுலேயும் ஜெயிச்சுட்டே வரீங்க அப்படின்னா, எல்லா காரியமும் உங்களுக்கு கரெக்டாக நடக்குதுன்னா, நீங்கள் பொறுமையாக உட்காந்து யோசித்து ஆய்வு பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அந்த வேலையை எது உங்களுக்கு சக்ஸஸாக முடிஞ்சோ, எந்தெந்த வேலை உங்களுக்கு அனுகூலமாக முடிஞ்சோ அந்த வேலை மேலே உங்களுக்கு கண்ணாக இருந்திருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய கவனமும் உங்களுடைய மனமும் எல்லாம் ஒன்றா அந்த வேலை மேலே கவனமாக இருந்திருப்பீங்க, குவிக்கப்பட்டிருக்கும். அதே உங்களுக்கு தப்பாக ஒரு காரியம் நடந்துருச்சு, தப்பாகவே உங்களுக்கு எதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள். அது மேலே உங்களுடைய கவனம் அப்படின்றது கம்மியாக இருக்கும். நீங்கள் அதை செய்யும்போது வேற எங்கன்னா உங்களுடைய கவனத்தை வச்சுருந்துருப்பீங்க, அல்லது அந்த கவனம் வந்து சிதறி காணப்பட்டிருக்கும், அது மேலே குவிக்கப்படாமல் இருக்கும்.
இது வந்து நிதர்சனமான உண்மைங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் இதை என்ன மறுத்து நீங்கள் சொன்னாலும் சரி, இதுதான் உண்மை உண்மை உண்மை. ஸோ அந்த மன ஒருமைப்பாடுன்றதுக்கு அவ்வளோ வலிமை இருக்குதுங்க. அந்த மன ஒருமைப்பாடு வரத்துக்கு இந்த மனதோட தன்மைகள் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மனம் வந்து எவ்வாறு வெளிப்படுது, அதை எப்படி வந்து நம்ம அடக்கலாம் அப்படின்ற அந்த தன்மைகள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த தன்மைகளை பற்றி தான் இப்போ என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதன் மூலமாக நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். மனசை கட்டுப்படுத்துறதுக்கு 1000 வழிகள் இருக்குது, 1000 பயிற்சிகள் இருக்குது. எத்தனையோ மகான்கள், எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ ஆன்மீக பெரியோர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் மேற்கொண்டு உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்த பாருங்கள். உங்களுடைய மனசை ஒரு பொருள் மேலே குவிக்கிறதுக்கான பயிற்சியை தொடங்குங்க. அந்த மனசை முதல்ல ஒரு 30 மினிட்ஸ் அல்லது 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு பொருள் மேலே உங்களுடைய கவனத்தை செலுத்தணும். அந்த தன்மைக்கு உங்களுடைய மனசை முதல்ல கொண்டு வரணும். அந்த அரை மணி நேரன்றதை 1 மணி நேரமாக மாற்றலாம், 1 மணி நேரம்ன்றதை 2ஆக மாற்றலாம், 2 4ஆக மாற்றலாம், 4 8ஆக மாற்றலாம். அது அப்புறப்பட்ட பிரச்சனை. முதல்ல நீங்கள் 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய மனசை ஒரு பொருள் மேலே நிலைச்சிருக்கிற மாதிரியான தன்மைக்கு உங்களுடைய மனசை வந்து பயிற்சி பண்ணணும். உலக வாழ்க்கையில் சதுரி கிடக்காதீங்க, தேவையில்லாமல் யாரு கூடயே சேராதீங்க, தேவையில்லாமல் அரட்டடிக்காதீங்க, தேவையில்லாத கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் சிக்கிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருங்க. அப்படி கூட்டத்தோடு இருந்தாலுமே உங்களுக்குள்ள அகம் மூலமாக நீங்கள் தனியாக இருங்க. அகத்தில் நீங்கள் யாரு கூட சேர்ந்துருக்காதீங்க. கச்சமச்சுன்னு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அது எங்கள் பாஷையில் சொன்னால் ஒரு ஒரு கச்சா மச்சான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு காமாக இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு சாந்தமாக இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அமைதியாக இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியுமோ இருந்து சமாதி நிலையை சாதிச்சு காட்டுங்க. நன்றி.